இப்போ வந்து 5 சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வித் குஷனோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6500 ரூபா மட்டும்தான். உடன் சோஃபா ப்ளஸ் வந்துட்டு நம்ம உங்களுக்கு குஷன் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 10 குஷன் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் எங்கள் நேரம் வந்து கடை ஒரு ஆள் அதுக்கு தெரிஞ்ச ஆள் நீங்கள் கூப்பிட்டு வந்து டீ கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கள் கடை சாய் வந்து உங்கள் கையில் நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஒரு மாடல் ஒன்று பார்த்தேன், அதில் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கிட்ட காமிச்சின்னா அதுலேருந்து அதை விட கம்மியாக வந்து நாங்கள் அது உங்களுக்கு செஞ்சு தரோம். உங்களுக்கு இந்த கட்டில், இந்த மேட்ரஸ், 2 பில்லோ இது எல்லாம் சேர்த்து வெறும் 12500 ரூபா மட்டும்தான். நம்ம வந்துட்டு படுக்கிற இடமும் வந்துட்டு மரத்தில் வரும். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஓட்டாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன ஆஃபர் சொல்லியிருக்கோன்றதும் அவங்களுக்கு தெரியுமே. அதாவது ஒரு கஸ்டமர் வந்து என்றாங்கன்னா அவங்களால என்ன கூட முடியாது. அந்த அளவுக்கான கட்டில் பெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கணும். பீரோ, இந்த பீரோலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்துட்டு வெறும் 200 ரூபா மட்டும் தானே. எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோ இன்ட்டு 200 ரூபா நீங்கள் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்னா அதுக்கு மேலே ஒரு பைசா உங்களுக்கு வேணாம். 2 பீரோவாக இருக்கும், 3 பீரோ இல்லை எனக்கு வந்து பேர் வச்சு வேணும், பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டு இப்போ வந்துட்டு இதுக்காக கொடுப்பாங்க, சீதனமாக கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்கேயும் சொல்கிறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டீப்பாயாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ, டைனிங் டேபிள், சோஃபா இது எல்லாமே எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா கூட போதும், நம்ம வந்து அதை பார்த்து உங்களுக்கு செஞ்சு தருவோம், நம்ம ரெடியாக இருக்கும். அதாவது நீங்கள் வெளியே விசாரிச்சுட்டு வாங்க அந்த ரேட் எவ்வளோன்னு. ஹாய் மக்களே, நம்ம இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கேஎஸ் & கோ சென்னை ராமபுரம். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோத்தாரி நகர் 2nd மெயின் ரோடு 7th ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து இருக்குது. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் & கோ. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சீட் சோஃபா வித் குஷனோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6500 ரூபா மட்டும்தான். நம்ம கடையில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆஃபரில் நம்ம எடுக்கு வித் குஷனோட. மற்ற கடையிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இந்த சோஃபா மட்டும் போட்டு அது மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மள வந்துட்டு வித் குஷனோட உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சீட் வந்துட்டு உங்களுக்கு 6 குஷனோடய சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 6500 ரூபா மட்டும்தான். இப்போ வந்து 5 சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வெறும் 12000 மட்டும்தான் நம்மகிட்ட. அதுவும் வித் குஷனோட தான் எல்லாமே. இந்த உடன் சோஃபா உடன் சோஃபா ப்ளஸ் வந்துட்டு நம்ம உங்களுக்கு குஷன் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 10 குஷன் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 12000 மட்டும்தான் நம்ம கடையில். அதுக்கப்புறம் இந்த மர சோஃபா தவிர்த்து டீ குட் சோஃபா அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி யானை தந்த சோஃபாவாக இருக்கட்டும், மகாராஜா சோஃபா, இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு குஷன் இருக்கும். இப்போ இந்த குஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏன் பின்னாடி சாயத்துக்கு ஏன் குஷன்லாம் இங்கே குஷன் கிடையாது, அக்குபஞ்சர் சோஃபா சொல்லுவாங்க ரீப்பர் மாடலில். அது வந்து சாஞ்சாங்கன்னா உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு பேக் ரெஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு, அதாவது கழுத்து வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக ரெஸ்ட் எடுக்கும், சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னன்னா பேக் பெயினே வராது. இல்லை உங்களுக்கு வந்து இந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட முதுகு ஷேப்புக்கு ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வரும் உங்களுக்கு. அதே போல் குஷனோட டென்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்கும். இப்போ டீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சாம்பிள் நம்ம கூட போய் பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய மாடல் காமிப்போம். அதில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 to 25,000 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் ரேட்லேருந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சோஃபாஸ் எல்லாமே. எங்கள் நேரம் வந்து கடை ஒரு ஆள் அதுக்கு தெரிஞ்ச ஆள் நீங்கள் கூப்பிட்டு வந்து டீ குட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கள் கடை சாய் வந்து உங்கள் கையில் நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். டீ குட் சோஃபா இல்லாமல் நம்ம காட்டுறது இப்போ சொல்லி காட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டீ குட் சோஃபா தான். டீ குட் இல்லைன்னு நிரூபிச்சிங்கன்ற பட்சத்தில் கடை சாய் வந்து நம்ம உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். 3 சீட் சோஃபா இப்போ இதிலே வந்து எனக்கு 5 சீட் வேணும், இல்லை என்கிட்ட வந்து நான் இங்கே ஒரு மாடல் ஒன்று பார்த்தேன் அதில் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கிட்ட காமிச்சின்னா அதுலேருந்து அதை விட கம்மியாக வந்து நாங்கள் அது உங்களுக்கு செஞ்சு தரோம். இப்போ செஞ்சு தரோம் 20 to 25 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுன்னு மட்டும் இல்லாமல் எது கேட்குறீங்களோ இப்போ இந்த மாதிரி சோஃபாவாக இருக்கட்டும், எனக்கு குஷன் வித்தவுட் குஷன் இல்லாமல் ஒன்று வரும். இப்போ இதில் குஷன் வருது இல்லை, சேம் இதிலே வந்துட்டு குஷனே இல்லாமல் வரும், ஃபுல்லாகவே மரமாக இருக்கும். இந்த கேரளா சோஃபாஸ்லாம் கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஒரு ஃபேமஸ். அந்த மாதிரி சோஃபாஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் அதான் சொல்லல, இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இந்த குஷனோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு உட்காரு ஆமாம் அமுங்கிறது அந்த அமுங்கிறதுக்கு வந்து ஆவே ஆகாது. உங்களுக்கு வாரண்டியோடு தந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த இதெல்லாம் அமுங்கவே அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். உட்காரவுக்கு இந்த ரொம்ப நேரம் உட்காந்தா ஹீட்டுக்கோ இல்லை வந்து ரொம்ப நேரம் இந்த வலிக்கிறது அந்த மாதிரி பேக் பெயின் எதுவுமே இதில் வராது. எல்லாத்துக்குமே இதுக்குன்னு இல்லை, நம்ம குஷனுக்குன்னு போகிற எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தருவோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் சோஃபாஸ்னே, கார்னர் சோஃபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் இதுலேயே உங்களுக்கு உட்காந்து பார்க்குறது இந்த ஃப்ளவர் பாட்டு பேபிஸ் வச்சுக்கிறதுனா அந்த மாதிரி வச்சுப்பாங்க. இல்லை எனக்கு இது வேணாம் இந்த எடுத்துகிட்டு நான் வந்துட்டு இந்த ஃப்ளவர் பாட்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி வைக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு அவங்களுக்கும் அது அந்த மாதிரியான சோஃபா சூப்பராக. இதில் 4 சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு 25,000 ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட கார்னர் சீட்டு சோஃபா வந்துட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு 6 சீட்டு அது மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற ரேட் வரும் உங்களுக்கு. 4 சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட். இப்போ நீங்கள் வெளியே போனாங்கன்ற பட்சத்தில் 25 ரூபா 30 ரூபான்னு பார்த்தீங்கன்னா காட்டு மரத்தில் அந்த போல தருவாங்க. 25 ரூபாயிலேருந்து 4 சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து உங்களுக்கு இதிலே வந்துட்டு நம்ம வந்து தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஆமாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் டீ குட்டில் நல்ல குவாலிட்டி நம்ம எல்லாமே. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு, கட்டில், பெட்டு எல்லாமே. இப்போது ஒரு சில பேர் வந்து கட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு மரத்தில் உங்களுக்கு 15,000 ரூபா 16,000 ரூபா வெறும் கட்டில் மட்டுமே சொல்லுவாங்க. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டில், இந்த மேட்ரஸ், 2 பில்லோ இது எல்லாம் சேர்த்து வெறும் 12,500 ரூபா மட்டும்தான் நம்ம கிட்ட. ஆமா இன்னொன்று என்னன்னா நீங்க இன்னும் நம்ப மாட்டீங்க பாருங்க, நம்ம வந்துட்டு படுக்கிற இடமும் வந்துட்டு மரத்தில் வரும். சில பேர் இந்த ரேட்டுக்கு அதாவது வெறும் கட்டில் மட்டுமே அந்த ரேட்டுக்கே கொடுத்தாலுமே கூட பிளைவுட் வச்சு அவங்களால தரவே முடியாது. பிளைவுட் வச்சு கூட நம்ம மரம் வச்சு தரோம் உங்களுக்கு. படுக்கிற பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் வாரண்டி இருக்குமா ப்ரோ? இது இந்த நம்ம இது கொடுக்குறது காட்டு மரத்தில் நம்ம பட்ஜெட்டில் கொடுக்குறோம். நம்ம டீசெண்டான இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் நல்ல குவாலிட்டியாக. இன்னொன்று என்னன்னா பெட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் தரது கிடையாது. இது
பார்த்தீங்கன்னா தர்மகோலம் தான் படக்கு படக்குன்னு உடச்சிக்கும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம ரெண்டு தலைகாணி இந்த காட்டு எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் 12,500 மட்டும்தான். அதே போல் வந்துட்டு டீ குட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா கட்டில் வந்து நம்மகிட்ட டீ குட்டில் 15,000 நம்ம கிட்ட இருக்கு. இது வெறும் கட்டில் மட்டும் தான். அதுக்கேற்ற பெட் வேணாலும் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அதே போல் இது இப்போ ரீபர் மாடலா பிஸ்கட் மாடலு பட்டர்ஃப்ளை மாடல் மகாராஜா மாடல் அந்த மாதிரி கட்டிலே நம்மகிட்ட கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். இதுவும் சேம் அதே தான். இப்போ வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி கட்டில் இது மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க, நான் இந்த கடையில் பார்த்தேன் இல்லை நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேட்குறாங்கன்ற பட்சத்தில் நம்ம அதை மாதிரி ஆர்டர் பேஸ்லேயே அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு எதிர்பார்க்காத ரேட்டில் இருக்கிறதுலே கம்மியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ஸுக்கு நம்ம கொடுக்குறோன்ற பட்சத்தில் அதிக லாபம் அந்த மாதிரி வச்சுலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு நீங்கள் எங்கே வேணால் போய்ட்டு விசாரிச்சுட்டு வாங்க. நம்ம சொல்கிறது காரணமும் அதான். எங்கே போய் நீங்கள் கேட்டு வந்தாலும் சரி என் ரேட்டுக்கு இங்க யாருமே தரவே முடியாது. சும்மா கிடையாதுன்னா இது பஜார் மார்க்கெட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 கடைக்கு மேல இருக்கும். அதுல ஃபர்னிச்சர் கடை மட்டுமே பாத்தீங்கன்னா 40-45 கடை ஃபர்னிச்சர் கடை தான். எல்லா இடத்துலயும் நீங்க விசாரிச்சுட்டு லாஸ்டா என் கடைக்கு வாங்க. ஏன்னா நம்மகிட்ட பேரம் பேசி எடுக்கிற மாதிரியான இடத்துக்கு நம்ம கஸ்டமரை நம்ம அந்த அளவுக்கு விருதும் கிடையாது. ஏன்னா விசாரிச்சுட்டு வரும்போது நம்ம எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் உரிமையா சண்டை போடுவாங்க, ஒரு சில பேர் கம்மி பண்ணாதான் எடுப்பேன்னா அந்த மாதிரி பண்றப்ப எப்படின்னா சரி இன்னொரு கடையை போய் நீங்க பார்த்துட்டு வாங்கன்ற சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிடுறாங்க. அதனால நல்லா பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நீங்க அங்க வரணும்னே அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 100-150 வீடு எல்லாரையும் பார்த்துட்டு தான் வருவாங்க கஸ்டமர். நம்ம வீடியோவை நம்ம பெஸ்ட்டாக நம்ம ஒரு ஓப்பனாக சொல்லிடுவோன்றதுனால தான் சுருக்குன்னு பேசுறதோ அது மாதிரி நம்மகிட்ட கிடையாது. ஓப்பனாக சொல்லிடுவோம் அண்ணா நம்மகிட்ட இதான் ரேட்டு, அதுக்கேற்ற குவாலிட்டிக்கு அந்தந்த குவாலிட்டி அந்தந்த பொருளுக்கு அந்தந்த ரேட்டுக்கான குவாலிட்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் இல்லை எனக்கு இன்னும் ஹை எண்டில் வேணும் எனக்கு எப்படி கேட்குறீங்களோ எந்த பட்ஜெட்டில் கேட்குறோம் நம்ம எப்படி நம்ம செஞ்சு தந்துருக்கோம் ஆர்டர் பேஸ்லையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்து உங்களுக்கு 15,000 பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மரம் வித் குஷன் சீட்டு. நீங்கள் அந்த சீட்டு டென்சிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஃபுல்லாக அந்த கீழே பிளேவுட் கீழே போடுவாங்க அந்த மாதிரி அது மாதிரிலாம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. 4 சேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்லாம் டிசைனாக இந்த மாதிரி பட்ஜெட்லாம் உங்களுக்கு தந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு ஹை எண்ட் ரேஞ்சில் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். ஒரு குட்டி ஃபேமிலி நம்ம எனக்கு டீசெண்டாக இருக்கணும், இடம் காம்பேக்டாக வேணுன்ற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரவுண்ட் டேபிள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு மிஞ்சி போனால் இவ்வளோ தான் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஆமாம் ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், பார்க்கவும் லுக்காக இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். சேம் அதே போல் இந்த மாதிரி எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் ஒன்று வரும். கிளாஸ் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம் அதான் சொல்லல. இப்போ அதுல இருந்து போகிறப்ப டீ குட்ல இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரியான ரேட்டு நம்மகிட்ட வரும். இப்போவும் சொல்கிறோம் நம்மகிட்ட ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தான். அது ஓப்பனாக நம்ம கஸ்டமர்ட்டையும் சொல்லி தான் விற்கிறது. நம்ம சரி இப்போ சொல்லாமல் கூப்பிட்றாங்கன்னா அப்படின்னா யூடியூப்லேயும் சொல்லிடுறது நம்ம. அதெல்லாம் நீங்கள் நேராக பார்த்துட்டு ஃபுல்லாக திருப்பி வீடியோவை போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஓட்டாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன ஆஃபர் சொல்லியிருக்கோன்றதும் அவங்களுக்கு தெரியுமே. எல்லாமே இப்போவும் சொல்கிறேன் நம்மகிட்ட ஃபிக்ஸட் ரேட்டு தான். 12,000 சோஃபானா அது 12,000 தான். 6,500 6,500 தான். நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கோம் கம்மி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போடுவாங்க. வீடியோ போடுறதே நீங்க பார்த்துட்டு வரணுன்றதுக்கு தான். வீடியோ பார்த்துட்டு போடுறது நாங்கள் கம்மியாக போடுறதுனால தான் வந்துட்டு நம்ம வீடியோவே போடுறோம். வீடியோ போட்டதுனால நம்ம கம்மியாக தரது கிடையாது. நான் பெட்டு கட்டில் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற குவாலிட்டிக்கு நம்ம இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஹை எண்ட் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரி அதாவது ஒரு 3 காரைக்கால் சிங்கிள் காட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 காரைக்கால் கிங் சைஸ் வரைக்கும் பெட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு அட்டி ஃபுல்லாக அதாவது ஒரு கஸ்டமர் வந்து எண்ணுறாங்கன்னா அவங்களால என்ன கூட முடியாது. அந்த அளவுக்கான கட்டில் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். இது ஃபுல்லும் உங்களுக்கு பெட்டு தான். அதாவது நமக்கு ஃபுல் ஃபேர்மில் வேணும், இல்லை 4 இன்ச்சில் வேணும், 8 இன்ச்சில் வேணும், 10 இன்ச்சில் வேணும், 12 இன்ச்சில் வேணும் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் எல்லா வகையான பெட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஸ்ப்ரிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குவாலிட்டி வைஸில் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 12,000 அப்படி கேட்குறாங்கன்ற பட்சத்தில் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றா போல எல்லா பெட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதான் பார்க்குறீங்களா இதுலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மகிட்ட பெட்டு தானே. அதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 இன்ச்சு இது வந்து மெமரி ஃபோம் இது பெட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து ஃபுல் ஃபோம். ஆமாம் இது வந்து இப்போ படுத்துட்டு இப்போ எந்திக்கிறாங்கன்ற பட்சத்தில் அப்படியே அவ்வளோ திருப்பி ரீபவுன்ஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஸ்ப்ரிங்கில் வேணும் அந்த மாதிரி பட்சத்தில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதே போல் ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் அது கஸ்டமர் யாரும் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சேர் ஐட்டம் இந்த ஹீரோ ஆஃப் தி ஷாப்ஸ்னா நீங்கள் வெளியே எங்கே போனாலும் இந்த ஒரு சேர் போனீங்கன்னா மிஞ்சி போனால் நீங்கள் ஹோல்சேலாக நிறைய 100-150 எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் இப்போ ஹோட்டல்ஸ்லேயுமே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னாலே 900 சொல்லுவாங்கண்ணே. நம்மகிட்ட நீங்கள் 100 பீஸ் எடுத்தாலும் சரி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி வெறும் 685 மட்டும்தான். 685 ஆமாம் வெறும் 685 மட்டும்தான். நீங்கள் ஓப்பனாக சொன்ன மாதிரி முனையெல்லாம் போயிட்டு கேட்டு வந்தாங்கன்னா மிஞ்சி போனால் சரி அவ்வளோ எடுங்க எவ்வளோ எடுங்க 900 நான் ஃபைனலாக பண்ணி தரேன். நம்மகிட்ட நீங்கள் எவ்வளோ 100 எடுத்தால் மட்டும் தான் அந்த ரேட்டாக கேட்டால் கிடையாது. நீங்கள் சிங்கிள் பீஸாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் வெறும் 685 மட்டும்தான் நம்மக்கிட்ட வெப்சேர். இதில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, ப்ரௌனு, பிளாக்கு
இந்த கலர் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள். எப்போவுமே 1000 பீஸ் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் இல்லைன்ற பட்சத்தில் கூட நீங்கள் பில் பே பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம வந்தோடனே ஃபோன் பண்ணுவோம், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது மட்டும் இல்லை, எல்லாமே அப்படி தான். இப்போ பெட்டில் வந்து எங்களுக்கு இந்த கலர் வேணும் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணி பேஸ் பண்ணி எடுத்து தந்துருவோம். நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட பார்த்து எடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஹோட்டல்ஸ்க்கு நிறைய இடத்துக்கு யூஸ் ஹோட்டல்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து. இன்னொன்று ஜூஸ் ஷாப்புக்கு டீ ஷாப்புக்குலாம் கூட பயங்கரமாக அதெல்லாம் எதுவும் போயிடுது. அதனால தான் சொல்கிறோம், ஹோல்சேலாக நம்ம கொடுக்குறோன்றதுனால நம்ம சின்ன இப்போ வீட்டுக்குன்னு வரவங்க மிஞ்சி போனால் ஒரு 10க்குள்ளே எடுப்பாங்க. ஹோட்டலுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஒரு 30-40 பீஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம அப்படியும் பண்ணி கொடுத்து தான் இருக்கும். அதான் இப்போ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களான்னு அந்த ரேட்டு கேட்டால் இல்லை. நீங்கள் ஈவன் சிங்கிள் பீஸ் வந்து நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு வெறும் 685 மட்டும் தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அங்கே ஷோரூம் பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட குடோன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது உங்களுக்கு டைனிங் டேபிளாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், சோஃபா. இந்த சோஃபா சொன்னோம் பார்த்தீங்களா, 6500 சோஃபா 3 சீட்ரு ப்ளஸ் 12,000 சோஃபா 5 சீட்ரு. இந்த மாதிரி தான் லோடு எப்போவுமே வந்து வர காலியாக அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது உங்களுக்கு 3-4 அட்டி மேலே இருக்கும் அது எல்லாமே. இப்போ அதெல்லாம் காலி. திருப்பி என்னென்னா 4 நாளைக்கு ஒரு லோடு வரும், திருப்பி ரீஃபில் பண்ணுவோம். கஸ்டமர் வருவாங்க, எடுப்பாங்க, திருப்பி ரீஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னொன்று என்னென்னா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா உங்களுக்கு 100 கிலோ அந்த மாதிரி இருக்கும்ண்ணே. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு மேலே நம்ம வச்சுருப்போம். ஒரு ஆளோட வெயிட்டுக்கும் அது 3 பேரோட வெயிட்டுக்கும் சோஃபாக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு மேலே ஒரு சோஃபா, அதுக்கு மேலே 2 சோஃபா 5 சீட்ரு. அப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதனால் கஸ்டமர் வந்து நமக்கு பயப்படையான குவாலிட்டி எப்படி இருக்கும், ஒரு 12,000 கொடுத்து வாங்குற மாதிரினா அந்த ரேட்டுக்கான குவாலிட்டி உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டில் அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாமே இதோ பாருங்கள், பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு உட்டு தான் ஃபுல்லாக ஸ்டாக். இதுவும் அப்படி தான். இந்த அட்டி இது வரைக்கும் இருக்கும். இப்போ காலி ஆகிட்டு, இப்போ காலியாக இப்போ அடுத்தடுத்து இந்த ஆடி மாதம் வருதுன்னா ப்ரீ புக்கிங் போய்கிட்டே இருக்குது. வருது காலியாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், பசங்க அது வந்து வார்னிஷ் அடிச்சு ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க. வரும் போய்கிட்டே இருக்கும், வண்டிக்கு போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தால் இப்போ இதில் 3-4 வண்டிக்கு நம்ம அமுச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம். அதே போல் உங்களுக்கு டைனிங் டேபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் தனி தான். ஏன்னா நம்ம பொருள் வந்துட்டு நம்ம ஹோல்சேலாக நம்ம வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமருக்கு கம்மியாக கொடுக்குறோம். அதனால் வந்துட்டு நம்ம டெலிவரி ஃப்ரீ பண்ணி, என்னென்னா டெலிவரி ஃப்ரீ பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டில் போட்டுருவாங்க. எல்லாமே கூட 10,000-20,000 லாபம் வச்சு வைக்கிறவங்க தான். நம்ம அப்படி கிடையாதுண்ணே. பொருளுக்கு 1000-500 கிடைக்குது, பொருளுக்கு ஏற்றா போல் லாபம் வரும். சின்ன லாபம் நமக்கு போகும். அதனால தான் நம்ம வந்துட்டு பொருள் நம்ம கம்மியாக தர முடியுது, ஃப்ரீ டெலிவரி நம்ம தர முடியாது. அதை நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம். கஸ்டமர் அதை நிறைய புரிஞ்சுக்கிற கஸ்டமர் நிறைய பேர்ண்ணே. யாராவது புரிஞ்சிக்காத இந்த கமெண்ட்டில் வந்து சொல்கிறதும், இங்கே வந்து நம்மலாம் புரியாதவங்க தான் நம்மலாம் பேசுவோம். புரிஞ்செடுக்கிற கஸ்டமர் தான் நமக்கு தேவை. அவங்க தான் வந்து எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் செட் சொன்னோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100 சேர் எப்போவுமே நம்மகிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் சோஃபா சொன்ன பாருங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு 4 சீட்டர்லேருந்து 5 சீட்டு 6 சீட்டர் வரைக்கும் நமக்கு இல்லை. எனக்கு இது ஃபுல்லாக 4 சீட்டரும் இங்கே ஒரு 2 சீட்டர் வேணும், 3 சீட்டர் + 3 சீட்டர், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ எல்லா மாதிரியான இதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாமல 25,000 மட்டும்தான் நம்மகிட்ட. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன தெரியுமா ஆர்டர் பேஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜா சோஃபா. அதாவது உங்களுக்கு சும்மா பார்க்க, நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். இந்த சோஃபா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல செம்ம வெயிட். இது வந்துட்டு 2 பேர் தூக்குனா தூக்க முடியும், அந்த மாதிரி செம்ம வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு டென்சிட்டி பாருங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆமாம், அந்த இப்போ இதுலேயும் அதே பார்த்து பேக் பெயின் கொடுத்து அந்த சாஞ்சா உண்மையிலே உட்காந்து பார்க்கும்போது அப்படியே கிங் மாதிரி இருக்கும். நமக்கு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூடாக இருக்க மாதிரி அந்த மாதிரி. அது ஏன்னா அதோட பொசிஷனே அப்படி தான். நம்ம சாதாரணமாக உட்காந்தாலும் அப்படி தான் இருக்கும். கஸ்டமருக்கு போகுது இது. ஆமாம், அவங்க வந்து ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சு அவங்க கேட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி தான் வேணும். அதுவும் நம்மனா ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ தான். ஃபோட்டோ வந்து காமிச்சாங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ அமிச்சோம். கஸ்டமர் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு போகுதுன்னு ப்ரீ பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக அதை பாருங்கள். அது டீப்பாயி கட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிஷ் வச்சு வரும். சொன்ன மாதிரி தான் வரும், போகும், வார்னிஷ் எடுப்பாங்க, டெலிவரி போய்கிட்டே இருக்கு நம்மக்கிட்ட. அதனால் நீங்கள் வந்து எப்போயும் வந்து இன்னொன்று என்னென்னா கஸ்டமர் கேட்பாங்க, ஓஹோ நம்ம புக் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக பண்ணி அனுப்புவாங்களா இல்லை, அது ஒரு டவுட் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே இது நம்ம வாயில் சொல்லவே தேவையில்ல. கஸ்டமருக்கு நம்ம எப்படி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எப்படி போகுதோ அதை மாதிரி நம்ம பேக் பண்ணி அது நம்ம ஒரு டேமேஜ் கூட இருக்காது. நீங்கள் பயப்பட வேணாம் சார். நீங்கள் என்னென்னா கஸ்டமர் சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பொருளை பார்த்தா என்ன சைன் பண்ணீங்களோ அதான் வரும். சப்போஸ் ஏதோ இப்போ 100ல் ஒரு டைம் ஏறும்போது ஏற்றும்போது இறக்கும்போது சப்போஸ் பசங்க வந்துட்டு சின்ன பசங்க தான், கை வலிகளே உளுந்து உடையலாம் அப்படின்றப்போ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் உங்களுக்கு நீங்கள் சைன் பண்ணி இந்த கட்டு வந்து பசங்க கீழே போட்டானுங்க டேமேஜ் ஆச்சு பட்சத்தில் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இன்னொரு கட்டிலே அவங்களுக்கு ஏற்றிடுவாங்க. அது எந்த பொருளாக இருக்கணும், கட்டில் சோஃபா எதுவாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் ஏற்றிடுவோம். அவங்க சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டில் நான் சொன்ன தெரியுமா, அங்கே என்னென்ன இருக்கோ ஃபுல்லுமே உங்களுக்கு இது ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும். இதுவும் அதே போல் தான் காலி. நீங்கள் அந்த அட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே திருப்பி ஃபுல்லாக இருக்கும், கீழேயும் சரி மேலேயும் சரி. கீழே வந்துட்டு உங்களுக்கு தலை மாடும், மேலே வந்து கால் மாடும் வச்சிருப்போம் நம்ம. இதில் வந்து இந்த ரீப்பர் மாடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் மாடல் பார்த்தீங்க இல்லையா, கட்டமாக அது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலும் நம்ம எப்போவுமே கஸ்டமருக்கு வந்து போயிட்டு இதெல்லாம் இப்போ அங்கே பண்ணிட்டு இருக்காங்களா, அது முடிச்சோன்னு இதை எடுத்து போய் ரெடி பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா கிங் சைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த 2 கால் தான் கொடுப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கொடுப்போம். அது எந்த கடையிலுமே கிடையவே கிடையாது. குயின் சைஸுக்கு 2 கால் போடுவோம். கிங் சைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 கால் தான். ஏன்னா அதுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அதில் 2 பேர் அதில் 3 பேர் வந்துட்டு ஓரளவு மூண்டிட்டு கொஞ்சம் ஜாலியாக படுத்துறாங்கன்னு பட்சத்துக்கு 6க்கு 4 பேர் தாராளமாக
படுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம குவாலிட்டியாக இருந்தால் 3 காலாக போட்டு நம்ம கஸ்டமருக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அதாவது இங்கேருந்து சரி இங்கே எடுத்தோண்டா கட்டில் அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லணும். கம்ப்ளைண்ட்டாக கிடையாது, இங்கே எடுத்தோண்டா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த கடையில் எடுத்தேன் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி எடுத்தாங்க, எங்கள் அண்ணன் எடுத்தாங்க, அதை மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்து இங்கே அந்த மாதிரி சொல்லி விட்றாங்க. ஸோ அது எங்களுக்கு பயங்கரமாக அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சண்டை போடணும்னு போகிறவன் வந்துகிட்டே தானே இருப்பான். அவனை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அண்ணன் உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே டீட்டெயிலாக வீடியோலையும் சொல்லியிருக்கோம், இங்கேயும் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எல்லாமே சொல்லிடுவோம். அதை பொறுத்தும் நீ கம்மியாக தான் பார்த்தார, இன்னொன்று கம்மி பண்ணால் தான் நான் எடுப்பேன்னு சொன்னாங்கன்னா இன்னொன்றும் சொல்லுவோம், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்க. ஃபுல்லாக அந்த மெயின் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை தான். எங்கே வேணால் நீங்கள் போய் விசாரிச்சு லாஸ்ட்டாக எங்கள் கடைக்கு வாங்க. இங்கே வரணும். இன்னொன்று என்னன்னா நீங்கள் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் என்ன டவுட்டாக இருக்கும், நம்ம போனால் எடுக்க தான் முடியுமா, பார்த்துட்டு போனால் திட்டுவாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாராளமாக 100 பேர் கூட கூட்டுவாங்க. வந்து நீங்கள் கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சரி இந்த பொருள் இருக்குது நம்ம எடுத்துக்கலான்னு தம்பி நாங்கள் இந்த மாதிரி வந்தோம் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுக்க போனால் யாருமே இங்கே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்குற இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. அதனால் நீங்கள் அந்த இதெல்லாம் பயப்படவே வேணாம். இப்பவும் சொல்கிறேன், உங்களோட காசு ஒவ்வொன்று இப்போ நாமளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சோம். சரி அதே போல தான் கஸ்டமரும் நேரம் வாங்க, விசாரிச்சுட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க சும்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவாலனை இது வந்து நீங்கள் வெளியே இப்போ நீங்களுமே நிறைய வீடியோ இப்போ எப்படி நான் இதில் செட்டே உங்களுக்கு வெறும் 2500 ரூபா மட்டும்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜுவாலா, அதில் வர ஸ்ப்ரிங்கு, இதுக்குள்ளே போடுற குஷனு எல்லாம் சேர்த்து செட்டாக வெறும் 2500 ரூபா மட்டும் தான் நம்ம கடையில். முதல் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த ஆஃபரை போட்டோமே. நிறைய பேர் சும்மா கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு குஷன்லாம் தர மாட்டாங்க. வெறும் ஜுவாலா மட்டும் 2500 ரூபா. நம்ம வந்து இந்த ஜுவாலா அதுக்கு போடுற ஸ்ப்ரிங்கு நீங்கள் இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீ சொல்லியிருக்கடா பாருன்னு காட்டிட்டே வந்து என்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வெறும் 2500 இந்த ஜுவாலா ஸ்ப்ரிங்கு குஷன் எல்லாம் சேர்த்து வெறும் 2500 நீங்கள் வந்து பார்த்து நேரம் வந்து பார்த்து கூட நீங்கள் எடுத்துல எப்போவுமே இதை போல் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் அவங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்த நாள் வருதுன்னு மேடம் வந்துருச்சு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம் நம்மளும். அதே போல் நம்ம இதுவும் கடை ஏன்னா வரும் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறத தாண்டி காலியாகிட்டே இப்போ இந்த ஆடி மாதம்லாம் வந்து டக்குன்னு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட காலி ஆகிட்டே இருக்கும். பீரோ இந்த பீரோலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்துட்டு வெறும் 200 ரூபா மட்டும் தானே. நீங்கள் எத்தனை இப்போ இன்னொன்று என்னன்னா 30 கிலோ 25 கிலோ டு 35 கிலோ போட்டு பார்த்தீங்கன்னா பீரோ 8000 ரூபான்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன தெரியுமா அது தெரியாது, பார்க்க பெருசாக இருக்கும் ஆனால் தொலைன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஹெவியாக இருக்கும். குத்துனாம இப்படி இந்த பண்ணாலே உள்ளே போகும். நான் சொல்கிற அந்த இதெல்லாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று என்னன்னா இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிலோ இருக்கும். இல்லை எனக்கு நீங்கள் கிலோ போட்டு காட்டுக்குனாலும் நம்ம போட்டு காட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் பயப்பட எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோ இன்ட்டு 200 ரூபா நீங்கள் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு பைசா உங்களுக்கு வேணாம். எவ்வளோ தான் மிச்ச காசு உங்களுக்கு இந்த 1 ரூபா தான் வருது, 1 ரூபா வச்சுட்டு அந்த மாதிரி கிடையாது. 1 ரூபா தான் நம்ம மிச்ச காசு கொடுத்துருவோம். அதே போல் இந்த மாதிரி பீரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 to 280 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட அதாவது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்டீல் பீரோ தான். அதே போல் ஆமாம் உட் ஃபினிஷிங்கில் நிறைய பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி போட கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்டாங்க இல்லை இப்போ உட்டு மாதிரியே ஸ்டீல்லே வந்து பண்ணி தராங்க அந்த மாதிரினா சரி ஒரு 10 கட்டில் 10 பீரோ போட்டுன்ற பட்சத்துக்கு பயங்கரமாக போச்சு. ஸோ அதனால் இதையுமே நம்ம அந்த மாதிரி ஏன்னா இந்த ஒர்க்குக்கு இந்த ஒர்க்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த இது எல்லாமே கலர் பீரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கிலோ வந்துட்டு 200 ரூபா மட்டும்தான். அதாவது ஒரு 200லேருந்து 250 வரைக்கும் போனது தான். அதுக்கு மேலே நம்மகிட்ட கிடையவும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு வெயிட் போட்டு காட்டி நான் எடுத்துக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெயிட் போட்டு பார்த்து எவ்வளோ வெயிட் வருதோ அந்த வெயிட்டுக்கான காசை நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம கடையில். இது மட்டும் எல்லாமே அதாவது உங்களுக்கு 2 பீரோவாக இருக்கும் 3 பீரோ இல்லை எனக்கு வந்து பேர் வச்சு வேணும் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டு இப்போ வந்துட்டு இதுக்காக கொடுப்பாங்க சீதனமாக கொடுப்பாங்க அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பெயிண்டிங்காக என்ன டிசைனில் கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி தரோம். அதுக்கேற்ற போல் உங்களுக்கு ரேட் வரும் எக்ஸ்ட்ரா தானே தவிர்த்து மற்றபடி அதுக்கான அந்த ஒர்க்குக்கான ரேட்டு தான் இருக்குமே தவிர்த்து எக்ஸ்ட்ரா காசுங்க நம்ம யாருமே கேட்கறதே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட குவாலிட்டியாக இருக்கும். நேராக வந்து பார்த்து உங்களுக்கு இல்லை இத்தனை லாக்கர் வேணும் இப்போ இந்த பீரோ இப்போ இரும்பு பீரோ இருக்குது அப்படின்னா சாதாரணமாக ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கொள்ளது இது ஓகே. இப்போ இந்த கேஷ் வைக்க நகை வைக்க அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு லாக்கர் வச்சு அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்கனாலும் அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மர பீரோ வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த மரத்தில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற பட்ஜெட்டில் நம்ம சொல்லிடுவோம். அவங்களுக்கு ஓகேனாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆர்டர் பேஸ் பண்ணி அதுவும் நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கேயும் சொல்கிறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரி சார்ஜ் நம்ம கிட்ட தனி தான். இல்லை ஏன்ட்டே வண்டி இருக்குன்னா ரொம்ப தாராளம் நீங்கள் நேராக வந்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போனால் அதில் நாங்கள் பொறுப்பாக ஏற்றி கட்டி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு. நம்ம வண்டியாக இருந்தால் அங்கே இறங்குற வரைக்கும் நம்ம பொறுப்பு. சப்போஸ் மாடியில் கடியில் கொண்டு போகிறப்ப லேசாக சின்ன ஸ்க்ராட்ச் பண்ணிச்சுன்னா நம்ம பசங்க அங்கேயே உங்களுக்கு டச்சப் பண்ணி உங்களுக்கு வார்னிஷ்லாம் அடிச்சு தந்துருவாங்க. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை கபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ஷூ ரேக்கு பூஜை கபோர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் சேம் அதே தான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்மகிட்ட 3500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் மாடல் எல்லாமே ஐட்டம் நம்ம பார்ப்போம். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த கண்ணாடி வந்து இப்படி சுற்றி விட்டா சுற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வேணும் கேட்டால் நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு தந்துட்டு தான் இருக்கோம். அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டு டீபாய் உங்களுக்கு வந்து டீபாய் வந்துட்டு உங்களுக்கு இல்லை எனக்கு மேலே பிளேவுடு கீழே மரம் அப்படி கேட்டாலும் நம்மகிட்ட இருக்குது. இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் வேணும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட் இருக்குது டீபாய்னா. இல்லை எனக்கு இந்த மாதிரி இதுலேயும் அப்படி தான். இது மட்டும் இல்லை உங்களுக்கு டீபாயாக இருக்கட்டும் கட்டிலாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ டைனிங் டேபிள் சோஃபா இது எல்லாமே எனக்கு
எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா கூட போதும், நம்ம வந்து அதை பார்த்து உங்களுக்கு செஞ்சு தருவோம், நம்ம ரெடியாக இருக்கும். அதாவது நீங்கள் வெளியே விசாரிச்சுட்டு வாங்க அந்த ரேட் எவ்வளோன்னு. அதை விட என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கம்மியாக தான் பண்ணி தருவேன். எனக்கு இப்போ என்னன்னா ஏற்று கூலி இறக்கு கூலி மெட்டீரியல் காஸ்ட்டு எங்களுக்கான ஒரு லாபம் அவ்வளோதான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப அதிக லாபம் வச்சு எங்களோட இதே என்னென்ன பாயிண்ட் என்னென்னா குறைஞ்ச லாபம் அதிக கஸ்டமர்ண்ணே நமக்கு அவ்வளோதான். ரொம்ப அதிக லாபம் வச்சு நம்ம இங்கே யாரும் விற்க போகிறது கிடையாது. அதிக லாபம் வச்சு ஒருத்தர் 2 பேருக்கு விற்கிறதுக்கு குறைஞ்ச லாபத்தில் 100 பேர் விற்றுட்டு போயிடலாண்ணே. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா KSM ஓனர் சார் இருக்காங்க. ஸோ ஓனர்கிட்ட வந்து பேசலாம். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கேன் சார். சார் நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம KSM ஃபர்னிச்சர்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். KSM பார்த்தீங்கன்னாக்கா வள்ளுவர் சாலை, ராமாபுரம் வள்ளுவர் சாலை 2 கடை இருக்கும். ஒன்று வந்து பாத்திர கடை, ஒன்று வந்து ஃபர்னிச்சர் கடை. இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பெருசாக லென்த்தாக பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்கன்னாக்கா லென்த்தாக நீங்கள் பார்த்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் நிறைய வெரைட்டிஸு கடை பெருசாக காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் கன்ஃபியூஸ்டில் என்ன பண்ணுவானாக்கா KSM மெயின் ரோட்டில் இருக்கிற கடைக்கு பக்கத்தில் போய் ஒருவேளை இதுவும் அவங்க கடையாக தான் இருக்குமோன்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க. அங்கே போனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இதுவும் அவங்க கடை தான் சொல்லி வியாபாரம் பண்ணிடுறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து KSM போர்டு போட்டிருக்கா, அந்த போர்டு போட்டிருக்க இடத்துல ஆள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கனாக்கா அவங்க கொண்டாந்து உள்ளே உணர்ந்துருவாங்க. இது வந்து கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் சுலபமாக வேணுனாக்கா கீழே போகிற 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹைன் மட்டும் மெசேஜ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் வரும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. சப்போஸ் அவங்க சில நேரங்களில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த கூட்டமாக இருக்கிற நேரத்தில் க்ரௌடாக இருக்கிற நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் மெசேஜ் போட்டினாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். என்கிட்ட ஒரு பொருள் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த பொருள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே சேம் குவாலிட்டி, இது வந்து ஒருத்தவங்க 900 கொடுக்குறாங்க, இல்லை 990 கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த பொருள் நீங்கள் இலவசமாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அது ஒன்று தான் நம்மள்கிட்ட. சரிங்களா? இந்த வீடியோவில் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மக்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் தான் என்னன்னாக்கா, என்கிட்ட வரும்போது நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம் நம்ம அவங்கள்ட்ட போகிறானாக்கா அவங்க ஒரு 10,000 கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வராதிங்க தயவுசெய்து. ஏன்னா என்கிட்ட கொடுக்க முடியாது. நம்மள்ட்ட எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். அதாவது 12,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸு 5 சீட்ரு கட்டில் சோஃபா இருக்குது குஷனோட சேர்த்து. அதே மாதிரி 3 சீட்டு சோஃபா எடுத்திங்கனாக்கா 6,500 ரூபாய்க்கு குஷனோட இருக்குது. அதே மாதிரி கட்டில் வித் மேட்ரஸு 2 பில்லோ எல்லாமே சேர்த்து 12,000 ரூபாய்க்கு ஃபுல்லாகவே இருக்குது. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது சீமக்கருவில் மரத்தில் விற்பாங்க. அது நம்ம வந்து பண்ணுறதில்ல, அது நாங்களே எதுவுமே பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அது சில வீட்டுங்களுக்கு சென்டிமெண்ட்டாக அது போட மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே வந்து தேக்கு மரம், மகாகனி, அகேஷியா, சரிங்களா? இது மாதிரி ஒரு 4-5 குறிப்பிட்ட மரங்கள் தான் நம்மள்ட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன விலைக்கு வேணுமோ அந்த விலைக்கு நம்மள்ட்ட பொருள் இருக்குது. என் பொருள் என்னோட விலை ஒரு 100 ரூபா கம்மியாக யாரும் கொடுத்தால் நீங்கள் வந்து தயவுசெய்து என்கிட்ட எப்போ வேணாலும் அணுகலாம். நான் தான் முதலாளி, நான் தான் ஓனர். அதனால் இதனுடைய வரக்கூடிய முன்விலைகள் எந்த ஒரு விளைவுகளாக இருந்தாலும் நான் தான் சந்திக்கணும். கட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சார், 12,000 ரூபாய்க்கு நீங்கள் கட்டில் தரணுக்கிறீங்க. உங்களுக்கு இதே மாதிரி கட்டில் சார், இதே மாதிரி மேட்ரஸ் போட்டு இதே மாதிரி பில்லோ போட்டு அங்கே ஒருத்தர் கொடுக்குறாங்க சார் 11,500 கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கட்டில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரீயாகவே. இந்த மாதிரி சோஃபா கொடுக்குறாங்க சார் 12,000 நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே போனாக்கா 11,000 கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த சோஃபாவை நீங்கள் சும்மா எடுத்துகிட்டு போகலாம். ரேட்டை கம்மி பண்ணுறது சார், இல்லை சார் என்கிட்ட இவ்வளோ தான் சார் இருக்குது, நான் ஏதாச்சும் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப தர்ம சங்கடமான நிலை நம்ம தர்ம சங்கடமான நிலை கொண்டு தள்ளும்போது நம்மளால் வேறு ஒன்றுமே சொல்ல முடியல சார், நீங்கள் வேறு எங்கேயா பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லி. அதனால தான் மோஸ்ட்லி நான் எப்போ பண்ணாக்கா அந்த கடையில் வந்து ஃபஸ்ட்லாம் அந்த கடையிலே உட்காந்துருப்பேன். இந்த வியாபாரம் பண்ணும்போது ஒரு பழத்தை அனுசரித்து கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் உட்காந்துருப்பேன். இப்போ வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட் ஆகிறதுனால அவங்க கஸ்டமர் வந்து கடையில் வேலை செய்கிற பசங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கே பில்லாம் போட்டுருவாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட வருவாங்க, சார் ஒரு 1000 ரூபா குறைங்க சார், 2000 குறைங்க சார். எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது சார், என்ன சார் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் நீங்கள் இதே தப்பு தான் சார் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சில நேரத்தில் அவங்க கோச்சிட்டும் போயிடுவாங்க. நம்ம அதை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது சார், பரவாயில்ல பார்த்துட்டு வாங்க சார் சொல்லி தான் அனுப்பிவிடுவாங்க. வண்டி வாடகை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சரி அது எக்ஸ்ட்ரா தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக தரேன், சென்னை ஃபுல்லாக ஃப்ரீயாக தரேன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க, என்ன விட்டுருங்க. அதே மாதிரி வெளியூருக்காரங்க நீங்கள் ஃபோன் போட்டால் சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளியூரில் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் வந்து ஏற்றி விட்டுருங்க, நான் பணம் போட்டுருவேன் உங்களை ஆன்லைனில். அது எனக்கு வேண்டாம். இல்லை, எனக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆளுங்க சென்னையில் யார் இருந்தாங்கனாக்கா வர சொல்லுங்கள், அவங்கள்ட்ட காட்டிங்க, அவங்க வந்து பார்த்து அவங்க வந்து ப்ராடக்ட் செக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தானாக்கா அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லா சேவையும் செஞ்சு வண்டியில் ஏற்றி விடுற வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க கொடுக்குறது கரெக்டாக இருக்குது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன், தவறாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ராசஸ் பெருசாக இருக்கும். அதாவது வெளியூருக்கு நம்ம அனுப்புறது, சார் ஃபோட்டோ எடுங்கம்பாங்க, நம்ம பசங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான், மக்களாகி நீங்கள் கொடுத்த ஆதரவு பேர் தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களும் கொஞ்சம் ஒரு நல்லபடியான வீடியோக்கள் என்னால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அதை செய்ய முடியும். ஸோ என்னை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் செய்யும்போது எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராத அளவுக்கு போயிடுது நான்.